ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு க்ரோ தமிழ் சேனல். இந்த வீடியோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற தாட்டில் இருக்கீங்கன்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதோட பேசிக்ஸ் எதுவுமே எனக்கு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் டாப் டு பாட்டம் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் பொசிஷனல் ட்ரேடிங்க்கான டிஃபரன்ஸ் என்ன, இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி நீங்கள் க்ரோ பிளாட்ஃபார்மில் பண்ணலாம், அதுக்கான மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் எப்படி வேரி ஆகுது, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணோன்னா ஏன் கேபிட்டல் ஜாஸ்தியாக வேணும், இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணோன்னா அந்த அளவுக்கு கேபிட்டல் தேவையில்லை, கம்மி கேபிட்டல் எப்படி பண்ணலாம், அண்ட் என்னென்ன செட்டப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம க்ரோ பிளாட்ஃபார்ம் உள்ள போனோடனே எனி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாடா கெமிக்கல்ஸ்னால் இப்போ நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ டாடா கெமிக்கல்ஸில் நான் ஒரு 100 குவான்டிட்டி வாங்க போகிறேன். இப்போ டெலிவரியில் வாங்க போகிறேன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பை ஆர் செல் அது கொடுத்துட்டு ஜஸ்ட் 100 குவான்டிட்டின்னு என்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அது டெலிவரின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா கீழே கேபிட்டல் காமிச்சிடும். ஸோ 100 into 1341 தான் ஓவரால் ப்ரைஸ்னால் 1.3 lakhs தேவை. உங்களோட இன்ட்ராடே பொசிஷனலாக வாங்கணும்னா, பொசிஷனலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வாங்கணும்னா. இதுவே இன்ட்ராடே வேணும்னா நீங்கள் இன்ட்ராடேன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதுனால காமிக்கல, பட் இன்ட்ராடேன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும். 1/5 ஆஃப் த ஓவரால் மார்ஜின் இருந்தால் போதும், நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணலாம். அதை எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் டீட்டெயில்ஸை ஒரு எக்ஸல் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ டாடா கெமிக்கல்ஸ் அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1340 வச்சு 100 ஷேர் நீங்கள் வாங்கணுன்னா, டெலிவரியில் வாங்கணுன்னா, பொசிஷனலாக வாங்க போகிறீங்கன்னா 100 into 1300 அந்த ஷேர் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 1.3 lakhs உங்களுக்கு தேவை. இதுவே இன்ட்ராடேயில் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுட்டிங்கன்னா அதுதான் இன்ட்ராடே. அப்படி வாங்கிட்டு நான் காலையில் 9 மணிக்கு வாங்கிட்டு ஈவினிங் 3 மணிக்குள்ளே விற்கிறீங்கன்னா 1/5 ஆஃப் த ஓவரால் மார்ஜின் தான் தேவை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 1.3 lakhsக்கு பதிலாக 26,800 ரூபா, வெறும் ஒரு அரௌண்ட் 27,000 இருந்தால் போதும், நீங்கள் 100 ஷேர் வாங்கலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் பார்த்துட்டீங்க 1340க்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அன்றைக்கி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்ட்டு ஸ்டாப் லாஸை வந்து ஒரு 1300 வைக்கிறீங்க அப்படின்னா என்ட்ரி ப்ரைஸ் இதுதான் உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் விச் இஸ் 1340 அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1300 வைக்கிறீங்க. 40 பாயிண்ட் தான் ரிஸ்க்கு. ஸோ ஓவராலாக 40 ரூபா தான் ரிஸ்க்கு. இப்போது உங்களோட கேபிட்டல் வந்து ஓவராலாக ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னு வச்சு சப்போஸ் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு கேபிட்டல் 50,000 இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் ட்ரேடில் ஓவரால் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அண்ட் உங்களோட கேபிட்டலில் 10% நீங்கள் இந்த ட்ரேடில் ரிஸ்க் பண்ண விரும்புகிறீங்க. ஸோ 50,000ல் 10%னா 5,000 ரூபாய். இப்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கணும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு இந்த 125 ஷேர்ஸ் வாங்கலான்றதை நான் எப்படி டிசைட் பண்ணியிருக்கேன்னா, என்னோட கேபிட்டலில் ரிஸ்க்கு வெறும் 50,000 ரூபாய். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேடில் 50,000 ரூபாய் வந்துருச்சுன்னா, ஓவராலாக 50,000 ரூபாய் கேபிட்டலில் 5,000 ரூபாய் தான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன். 5,000 ரூபாய் போயிடுச்சுன்னா நான் அவ்வளோதான், அந்த ட்ரேட்லேருந்து வெளியே வர போகிறேன் அப்படின்னா 125 ஷேர்ஸ் எப்படி வாங்கலான்னா, சிம்பிளான ஒரு அனாலிசிஸ் விச் இஸ் நத்திங் பட் உங்களோட ரிஸ்க் 40 ரூபா இல்லையா, which is entry price minus stop loss which is 40 ரூபா. ஸோ அந்த 40 ரூபாவும் இந்த 5,000 ரூபாவும் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ 5,000 divided by 40 that gives you 125. ஸோ இப்போது இதுவே நார்மல் டெலிவரியாக இருந்தால் நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ கொடுக்கணுன்னா 1.6 lakhs கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இன்ட்ராடேன்றதுனால வெறும் 1/5 ஆஃப் இந்த ஓவரால் அமௌண்ட் which is 33,000. ஸோ இதுதான் இப்போது உங்களோட கேபிட்டல். ஸோ 50,000ல் 33,500 ரூபாய் இந்த ட்ரேடுக்கு போகுது. அண்ட் உங்களோட டார்கெட் ப்ரைஸ் இந்த பர்டிகுலர் ஷேருக்கு டார்கெட் ப்ரைஸ் என்ட்ரி ஆகிறது பார்த்தீங்கன்னா 1340, அன்றைக்கி டார்கெட் வந்து 1500 ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபா ஓவராலாக மார்க்கெட் மேலே ஏறும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அந்த இன்ட்ராடேல ஏறிடுச்சுன்னா ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 125 rupees into 160. ஓவராலாக 125 ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் into 160 rupees, அதுதான் உங்களோட கெயின். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் வந்திருக்கும் நீங்கள் நினச்சபடி டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா. ஸோ ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான், பட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபா வந்திருக்கு. அண்ட் 125 ஷேர் வாங்கியிருக்கீங்க. அண்ட் ஓவராலாக கேபிட்டல் பிளாக் ஆனது அந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 33,500 ரூபாய். ஸோ ஓவராலாக ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி இந்த 20,000 ரூபாய் டிவைடட் பை இந்த கேபிட்டல் நீங்கள் அன்றைக்கி டெப்ளாய் பண்ண கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 60% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் இன்ட்ராடேயில் நீங்கள் சொன்ன மாதிரியே டார்கெட் ஹிட்டாக இருந்தால். ஸோ இதனால தான் நிறைய பேர் இன்ட்ராடே பண்ணுறதுக்கான மேஜர் ரீசனே மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் அவங்களோட அனாலிசிஸ் கரெக்டாக இருந்ததுன்னா
கம்மி ரிஸ்கில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் இன்ட்ராடே ட்ரேடில். இன்னொரு முக்கியமான விஷயம் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நீங்கள் எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பை பண்ணுங்கள், அப்புறம் செல் பண்ணுங்கள். அதில் வர ஓவரால் மார்ஜின் அதுக்கான ஓவரால் டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் ரிட்டர்ன்ஸ். சப்போஸ் இந்த இடத்துல வாங்குறீங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல விற்கிறீங்க அப்படின்னா இதுக்கான ஓவரால் டிஃப்ரென்ஸ் தான் உங்களோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியல். அதுதான் ஜென்ரல் எல்லோரும் சொல்கிற ஒரு ட்ரேடிங் ரூல்ஸ். ஸோ ஒரு 630 ரூபீஸ்க்கு வாங்கி 640 ரூபீஸ்க்கு விற்றிங்கன்னா அந்த 10 ரூபா ப்ராஃபிட். இன்ட்ராடே ட்ரேடில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஷேர்ஸ் வச்சில்லைனா கூட நீங்கள் ஷார்ட் செல்லிங் மூலயமா ஓவரால் டவுன் ட்ரெண்டை கேப்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் இப்போ கீழே தான் போக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செல் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணிடலாம். செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பைபேக் பண்ணலாம். ஸோ கையில் ஷேர்ஸ் இருந்தால் தான் விற்கணும். இது வந்து ஒரு கார் மாதிரியோ பைக் மாதிரியோ உங்கள் கையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் விற்கணும்னு இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ராடேயில் நீங்கள் பை பண்ணிவிட்டு செல் பண்ணலாம், இல்லை செல் பண்ணிவிட்டும் பை பண்ணலாம். ஓவராலாக அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் உங்களோட ப்ராஃபிட்டாக வரப்போகுது. ஸோ அதுதான் ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க இன்ட்ராடே ட்ரேடில். ஸோ மார்க்கெட் நான் இப்போ கீழே போகுது அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா 640, ஸோ இந்த இடத்துல நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்டர் பண்ணிவிட்டு 626 இந்த இடத்துல நான் பைபேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செல்லிங் விச் இஸ் 640 ரூபீஸ் அண்ட் பையிங் பேக் அட் அரௌண்ட் 630 ரூபீஸ்னா சேம் இந்த 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியல். ஸோ இதே தான் நீங்கள் ட்ரேட்ஸில் இதுலேயும் எடுக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் எடுத்தவனே செல் கொடுத்துருங்க. மார்க்கெட்டில் செல் கொடுத்துட்டு எவ்வளோ வாட் எவர் த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி செல் கொடுத்துட்டு நீங்கள் இன்ட்ராடே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். டெலிவரியில் உங்களால் செல் பண்ண முடியாது. ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேயில் நீங்கள் டெலிவரியில் செல் பண்ணணும்னா வெறும் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இன்ட்ராடே கேஷ் மார்க்கெட்டில் பண்ணணுன்னா நீங்கள் இந்த இன்ட்ராடே பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அது டியூரிங் மார்க்கெட் ஹவர்ஸ் எனேபிளில் இருக்கும். ஸோ வாட் எவர் த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நீங்கள் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ தட் மேலேயே மார்க்கெட் செல் ஆயிடும். ஒன்ஸ் மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறமா நீங்கள் சிம்பிளாகவே எங்கே எந்த இடத்துல நீங்கள் பை பேக் பண்ணுறீங்களோ ஒன்ஸ் மார்க்கெட் அங்கே வந்ததுக்கப்புறமா சேம் பைன்னு கொடுத்துட்டு வாட் எவர் த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி கொடுத்தீங்கன்னா அது பை பேக் பண்ணிவிடும். ஸோ உங்ககிட்ட கையில் ஷேர்ஸ் இருந்தால் தான் விற்கணும்னு அவசியம் இல்லை. இன்ட்ராடே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் கீழே போகணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு நீங்கள் செல் கொடுத்துட்டு அப்புறமா பைபேக் பண்ணணும். சரி, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் பொசிஷனல் ட்ரேடிங்கான மேஜர் டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மார்ஜின் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா டைம். உங்களோட ஓவரால் டைமே 6 மணி நேரம் தான். பிட்வீன் 9:15 to 3:15 இவ்வளோ தான். இந்த 6 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட ட்ரேட் இனிஷியேட் ஆகிட்டு உங்களோட ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ தான் உங்களால் இந்த ஓவரால் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னா இந்த 6 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட டெசிஷன் கரெக்டாக இருக்கணும். பொசிஷனல்லாம் நீங்கள் வாங்குவீங்க, மார்க்கெட் ஒரு நாள் கீழே போகும், ஒரு நாள் மேலே போகும், ஓகே நான் ஒரு நாள் வெயிட் பண்ணுறேன்னுவீங்க, 1 வீக் வெயிட் பண்ணுவீங்க, 1 மந்த் வெயிட் பண்ணுவீங்க. எப்படியா இருந்தாலும் இந்த ஸ்டாக் மேலே போகுன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. பட் இன்ட்ராடே டேயில் அந்த ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே மேலே போகலைன்னா, நீங்கள் நினச்சபடி ஸ்டாக் உங்களோட டைரெக்ஷனில் போகலைன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த பர்டிகுலர் பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்களே க்ளோஸ் பண்ணலன்னா கூட ப்ரோக்கர்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்தால் கூட வேறு 1/5 ஆஃப் த ஓவரால் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் நீங்கள் கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணுறது இன்ட்ராடே ட்ரேடில் ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய ப்ளஸ். பட் அதுக்கான ஈக்குவலண்ட்டான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் விண்டோ. ஸோ வித்தின் 6 ஹவர்ஸுக்குள்ளே உங்களோட டெசிஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டே எடுக்க முடியும். ஸோ இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்கோட ஓவரால் பேசிக் மெத்தடாலஜி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது என்ன மாதிரி செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம், எப்போ என்டர் ஆகுறது, எப்போ எக்ஸிட் ஆகுறது, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் ஒரு சில செட்டப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்ட்ராடேயில் எடுத்துட்டீங்க. இப்போது மார்க்கெட் மேலே போகலாம், கீழே போகலாம், இந்த மாதிரி மாறி மாறி போகலாம். இப்போது எப்படி நான் எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நான் பை பண்ணுறது, எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நான் எக்ஸிட் பண்ணுறதுன்னா சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு பேராபாலிக் SAR அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி டாட்டடாக இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விசிபிளாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ பிளாக்னு வச்சுட்டு கொஞ்சம் திக் சைஸ் வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேராபாலிக் SAR வந்து ஓவரால் ட்ரெண்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஷார்ட் செல்லிங் பண்ண விரும்புகிறீங்க, மார்க்கெட் கீழே போகுதுன்னு நினச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செல் பண்ணிவிட்டு பை பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த பேராபாலிக் SAR நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே படி 14:25 ஒரு 2:30 மணிக்கு இது வந்திருக்கு. ஸோ நீங்கள் இங்கே செல் பண்ணிடலாம். செல் பண்ணிவிட்டு கரெக்டாக 3:20 இந்த 3:10 அந்த இடத்துல பைபேக் பண்ணலாம். திருப்பி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த செல் கண்டினியூ தான் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9:15 திருப்பி நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 620 ரூபீஸில் ஷார்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல பைபேக் பண்ணலாம். இங்கே எப்போல்லாம் இந்த ஸ்டார் இந்த இருக்கோ அது ப்ரைஸுக்கு மேலே போச்சுன்னா செல் பண்ணணும், ப்ரைஸுக்கு கீழே வந்துச்சுன்னா பை பண்ணணும். அதுதான் ரூல்ஸ்.
ஸோ ஒன்ஸ் இந்த பேரபோலிக் SAR இண்டிகேட்டர் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 9:15க்கே ஷார்ட் பண்ணுறீங்க இந்த இடத்துல, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 620 ரூபீஸ். அண்ட் இந்த இடத்துல பைபேக் பண்ணுறீங்க, விச் இஸ் அரௌண்ட் 606 ரூபீஸ். அவ்வளோதான். ஸோ நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங்கோட அப்சர்வேஷனே பண்ணாமல் சிம்பிளாக இந்த இண்டிகேட்டரை அப்ளை பண்ணி எப்போல்லாம் இந்த பேராபோலிக் SARல பை அண்ட் செல் சிக்னல் மாறி மாறி வருதோ அப்போ நீங்கள் ஷார்ட் செல் பண்ணலாம், இல்லைனா நார்மல் பை பண்ணிவிட்டு செல் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஷார்ட் செல்லிங்கான ரைட்டான எக்ஸாம்பிள். இதுவே நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ கரெக்டாக மார்க்கெட்டு 6ஆம் தேதி மார்ச் ஒரு 15:20க்கே பை சிக்னல் வந்துருச்சு. ஸோ நம்ம இன்ட்ராடே ட்ரேட் தானே பண்ண போகிறோம், அதனால் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 9:15க்கே நம்ம வாங்கிடுவோம். அரௌண்ட் 600 ரூபீஸ்க்கு வாங்குகிறோம். கம்ப்ளீட்டாகவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஓவரால் ட்ரெண்டை நீங்களால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த 7ஆம் தேதி காலையில் வாங்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் மத்தியானம் ஒரு 12:45 வரைக்கும் அந்த செல் சிக்னல் பெருசாக வரல. ஸோ ஓவராலாக இந்த பிக் ட்ரெண்டை நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஸோ பேராபோலிக் SARம் ஒன் ஆஃப் த செட்டப். அதை தவிர வேறு என்ன செட்டப் இருக்குது அதையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு செட்டப் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் செட்டப். இந்த சூப்பர் ட்ரெண்ட் செட்டப் எல்லாருமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிளிஃபைடான செட்டப். ஏன்னா இதில் உங்களுக்கு பேராபோலிக் SAR மாதிரி ட்ரெண்டும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் ஓவராலாக அந்த அதிகமாக பை அண்ட் செல் மாறி மாறி வராது. ஓவரால் விப்சாஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஏன்னா இது ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்சை வச்சு கம்ப்ளீட்டாகவே ட்ரெண்டையும் கேப்சர் பண்ணிவிடும். சைட்வேஸில் வரும்போது அதிகமாக செல் சிக்னல் பை சிக்னல் மாறி மாறி வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல செல் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பேராபோலிக் SARல அந்த மாதிரி 9:15க்கு நம்ம என்ட்ரு ஆகிருப்போம். அண்ட் பைபேக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பேராபோலிக் SARல வாங்கியிருப்போம் இல்லையா, பட் இதில் வாங்கியிருக்க மாட்டோம். ஏன்னா சூப்பர் ட்ரெண்ட் ஸ்டில் செல் மோடில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஷார்ட் பண்ணதை 9:15 நீங்கள் இங்கே ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அன்றைக்கி 3:20 வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஓவரால் ட்ரெண்டை டவுன் ட்ரெண்டை ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி பைன்னு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி மார்ச் அன்றைக்கி பை வந்திருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் பை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாகவே அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 603 ரூபீஸில் பை பண்ணிவிட்டு 640 ரூபீஸ் வரைக்கும் போச்சு. ஸோ இந்த ஓவரால் ட்ரெண்டை ஒரே ட்ரேடில் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ப்ரீவியஸ் ட்ரெண்டும் அதே மாதிரி தான், ஒரே ட்ரேடில் கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்ட் அந்த ஷார்ட்ஸில் நீங்கள் கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ சூப்பர் ட்ரெண்டும் பேராபோலிக் SARம் ஒன் ஆஃப் த வைட்லி யூஸ்டு மெத்தட், சிம்பிளிஃபைடான மெத்தட், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேமில் இந்த சூப்பர் ட்ரெண்டை அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு செட்டப்ஸ் தெரிஞ்சிருச்சு, எப்போ என்டர் பண்ணணும் எப்போ எக்ஸிட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் ரூல்ஸ் அந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போது இந்த செட்டப்ஸை எந்தெந்த ஸ்டாக்ஸில் அப்ளை பண்ணுறது எனக்கு தெரியலனா சிம்பிள் ஒன்ஸ் க்ரோ பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ணதுக்கப்புறமா இதில் டாப் கெய்னர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டாப் கெய்னர்ஸில் சி மோர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாப் கெய்னர்ஸு, டாப் லூசர்ஸு, டாப் பை வால்யூமு, 52 வீக் ஹை ஸ்டாக்ஸு, 52 வீக் லோ ஸ்டாக்ஸு, இது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண போகிறது இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் இருக்கிற எனி ஸ்டாக். அண்ட் அந்த ஸ்டாக்கும் பேஸ்ட் ஆன் ஓவரால் யூனிவர்ஸை நீங்கள் மாற்றலாம். சப்போஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமா அதை சூஸ் பண்ணலாம். இல்லை டாப் நிஃப்டி 100 ஸ்டாக்ஸில் மட்டும் நான் சூஸ் பண்ண விரும்புகிறேன், இன்ட்ராடே ட்ரேட் பண்ண விரும்புகிறேன்னா நீங்கள் அதை மட்டும் சூஸ் பண்ணலாம். அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ டாடா பவர் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அது காலையில் ஒரு 9:15 ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 minutes வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 9:30க்கு நீங்கள் ட்ரேட் எடுக்க ரெடியாக இருக்கீங்கன்னா அப்போது அந்த டாப் கெய்னர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எதெல்லாம் டாப் கெய்னராக இருக்குன்னு பாருங்கள். அப்போது சேம் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணிங்கனாலே பார்த்தீங்கன்னா தெரியும் 7ஆம் தேதி மார்ச் கரெக்டாக பை சிக்னல் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் சூப்பர் ட்ரெண்ட் பையில் தான் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. இங்கே பை பண்ணிவிட்டு கம்ப்ளீட் இந்த ட்ரெண்டை ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். கடைசியாக 3 மணிக்கு செல் சிக்னல் வந்தது. அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ என்ன ஸ்டாக்ஸை வாங்கணும்னு உங்களுக்கு டிசைட் பண்ண தெரியலனா சிம்பிளாகவே நீங்கள் போய்ட்டு க்ரோ பிளாட்ஃபார்மில் போய்ட்டு டாப் கெய்னர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கும், அதில் சி மோர் கொடுத்துட்டு டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட் இல்லை டாப் லூசர்ஸ் லிஸ்ட் எது வேணுமோ நீங்கள் அதை வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ மெயினாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மைக்ரோ கேப்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்க்கெலாம் சர்க்யூட் ஃபில்டர்ஸ் இருக்கும். சர்க்யூட் ஃபில்டர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாக் நீங்கள் சார்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். ஒன்ஸ் பை சிக்னல் வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக பார்த்து இங்கே பாருங்கள், இங்கே செல் சிக்னல் வந்திருக்கா. செல் சிக்னல் வரும்போது கம்ப்ளீட்டாகவே நோ ட்ரேட் ஜோனில் இருக்குது. விச் மீன்ஸ் தட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு சர்க்யூட்டில் லாக் ஆயிரும். லாக் ஆகிடுச்சுன்னா பையர்ஸோ செல்லர்ஸோ சம்டைம்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்பர் சர்க்யூட்டில் பிளாக் ஆகிடுச்சுன்னா செல்லர்ஸே இருக்க மாட்டாங்க, லோவர் சர்க்யூட்டில் பிளாக் ஆச்சுன்னா பையர்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கே பை பண்ணிட்டீங்க, ஆனால் செல் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த டைமில் செல்லர்ஸ் இல்லைன்னா பிரச்சனை. ஸோ அதே மாதிரி தான் ஷார்ட் செல் பண்ணிட்டீங்க, அந்த டைமில் எக்ஸிட் பண்ணணும்னா பையர்ஸ் இல்லைன்னா பிரச்சனை. ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது எந்த பர்டிகுலர் யூனிவர்ஸை சூஸ் பண்ணுறீங்கன்றதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு இந்த மாதிரி அடிக்கடி சர்க்யூட் ஃபில்டர்ஸ் கொடுக்கும். அதுக்கு பெஸ்ட்டு நிஃப்டி டாப் 100 ஸ்டாக்ஸ் கொடுத்தீங்கன்னா
அது மோஸ்ட்லி எஃப்என்ஓ ஸ்டாக்ஸாக இருக்கும் அண்ட் மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கும் லைக் டாடா ஸ்டீல், பஜாஜ் ஆட்டோ, இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் சர்க்யூட் ஃபில்டர்ஸ் இருக்காது. ஸோ ஈஸியாக we can get in and get out at any point of time. நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் வேணும்னா டேரக்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் செட்டப்பில் ட்ரேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் இன்ட்ராடேல அதுவும் பண்ணலாம். ஸோ சிம்பிளான அதுக்கான கான்செப்ட் வந்து எப்போலாம் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன், இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போயிருக்கணும், ஒரு சின்ன லோ வந்திருக்கும், மேலே போயிருக்கணும், சின்ன லோ வந்திருக்கணும், இந்த மாதிரி ஃபார்மேஷன் வரும்போது கம்ப்ளீட் அப் ட்ரெண்டை நீங்கள் ஈஸியாகவே கேப்சர் பண்ண முடியும். ஸோ இது வந்து டாடா ஸ்டீலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் அப் ட்ரெண்டை மார்க்கெட்டுக்கான சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன். ஃபஸ்ட்டு ஒரு ஹை வந்திருக்கு, இன்னொரு ஹை, அந்த ஃபஸ்ட் ஹையோட பெரிய ஹை, அண்ட் தேர்ட் ஹை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஹை லெவல்ஸோட ஹை லை. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபர்தராக மேலே போக ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் மூமெண்ட்டும் கொடுக்கும். ஸோ எனக்கு இண்டிகேட்டர்ஸ் வேணாம், இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணனாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். as long as you are experienced in it, நீங்கள் இந்த மாதிரி சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு போங்க. இல்லை ஐ எம் கம்ப்ளீட்லி பிகினர்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேராபோலிக் SARஓ இல்லை சூப்பர் ட்ரெண்டோ யூஸ் பண்ணி போகிறது தான் மச் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இது எல்லாம் தான் இன்ட்ராடே ட்ரேடிங்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் டு கெட் ஸ்டார்டட் வித் இன்ட்ராடே ட்ரேடிங். நீங்கள் ஒரு பிகினர்னா கண்டிப்பாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண அந்த மெத்தடாலஜிலாம் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு விஷயமா அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ஓவரால் ரிஸ்க்கு கவர்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் லூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா ஸ்டாப் லாஸ்ன்ற ஒன்றே போட மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் நிறைய பேர் மைண்டில் வச்சுப்பாங்க, சிஸ்டமில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு ட்ரேட் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரேட்லேருந்து நான் எவ்வளோ எடுக்க போகிறேன்றதை கேட்குறத நிறுத்துங்க. அதுக்கு பதிலாக அந்த பர்டிகுலர் ட்ரேட் ராங்காக போச்சுன்னா நான் எவ்வளோ லூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே ஓவராலாக இந்த பொசிஷன் சைஸிங், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ வாங்கணுன்றது உங்கள் மனசில் கண்டிப்பாக போய் நல்லா ஃபண்டமெண்டலாக உட்காந்துரும். ஏன்னா அப்போ தான் உங்களோட ஓவரால் ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்பவே கம்மியாகும். ஸோ நிறைய பேர் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் லூஸ் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அனாலிசிஸ் கரெக்டாக தான் இருக்கும், பட் அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக வாங்கியிருப்பாங்க, அந்த டியூ டு கிரீடினஸ். ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான நம்பர் ஆஃப் ஷேர்ஸை எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, என்னோடய ஓவரால் கேபிட்டலில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த ரிஸ்க் தான் நான் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னும் போது நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த எக்ஸல் லாஜிக் படி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கலான்றதை கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாவே ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ரிஸ்க்கும் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. So next time I'll see you guys with another video. Bye. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.